கர்த்தர் நல்லவர். அதனால நல்ல ஆண்டவரை துதிக்கணும். இல்லை நாங்கள் அங்கே வச்சா போக மாட்டோம், நாங்கள் வேற சபை, நாங்கள் பரலோகத்திலிருந்து தொப்புன்னு குதித்தவங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. பெருமை உள்ளவனு தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தன் விழுந்து இன்னைக்கு வரை எந்திரிக்க முடியல. அவன் பேர் லூசிஃபர். லூஸாக போயிட்டான் இல்லையா? அவனை ஆண்டவர் மகனாக வச்சுருந்தார். அதிகாலை மகனாக வச்சுருந்தார். அதிகாலையில் எந்திரிச்சு அவன் அப்படி பாடி துதிச்சா அவ்வளோ மகிமை இருக்குமா. அவனுக்கு ஒரு பெருமை. இப்படி எத்தனை நாளைக்கு அவரே துதிக்கிறது, நமக்கு 4 பேர் வேண்டாமா கூடி பிடிக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? அவன் பெருமை அடைந்தான். மின்னல் பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? மின்னல், இடி இடிச்சதெல்லாம் கேட்டிங்களா? வீட்டில் தான் டெய்லி இடியாக இருக்கே, அது வேறு. அந்த இடியை சொல்லலை. இடி இடித்தா அவ்வளோதான், அப்படி நடுங்கிடுவோம். அப்புறம் மின்னல், 2 சேர்ந்து வரும், அது காம்பினேஷன். இந்த மின்னல் பாருங்க, அதை பார்க்க முடியாது உங்களால், கண்ணு பார்வையெல்லாம் போயிடும். சவுல் என்ற பவுல் அப்படி அந்த ஒளி பட்ட உடனே பார்வை மங்கி போச்சு. 3 நாள் பார்வையிட்டு இருந்தார். இந்த மின்னல் அப்படி ஒரு செகண்ட்ல வந்து மறைஞ்சிருமா. சாத்தான் விழுகை அப்படித்தான் இருந்துச்சான். சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன்னாராம். அதனால தான் நம்ம விழுந்து போகாமல் இருக்கிறது தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டங்களில் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதனால இந்த நல்ல தருணத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையாக இந்த இடத்துல நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஒரு எழுப்புதல் வரணும். பூமியை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தாரு. சொல்லுங்க, பூமியை இன்னும் நல்லா சொல்ல போனால் உசிலம்பட்டியே கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை எலெக்ஷன் இருந்தால் என் ஓட்டு உங்களுக்கு தான் போடுவேன். ஆனால் யார் நிற்க போகிறீங்கன்னு தான் தெரியல. நான் 5000 கொடுக்க மாட்டேன். ஆமாம், அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இயேசு கிருபை. வெள்ளியோ பொண்ணை என்னிடத்தில், அதை வச்சுக்கிட்டு நம்ம போனால் கல்லறையில் கூட கழட்டி விட்டுருவான். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் மூக்குத்தி எப்படியே அம்மா அடக்கம் பண்ணணும், வரல, விட்டுருவோன்றான் சின்ன மகன். பெரியவன் சொல்கிறான் மூக்கு அறுத்து எடுத்துரு, விடமாட்டான். ஆமாம், பொல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்தாரு. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம்னு விற்பாங்க. ஈயம் ஒரு கிலோனுடைய விலை அப்போவே 1000 ரூபாய் இல்லையா ஐயா? ஆமாம், பேரிச்சம்பழம் எவ்வளவு? கிலோ 100 ரூபாய்க்கு விற்கும். இவன் என்ன செய்வானா, இவன் ரொம்ப ஞானமானவன், தந்திரமானவன், கிளவர். இதை இந்த ஓட்டை உடச்சி அந்த ஈயம் பித்தாலை அப்படியே ஓட்டையான உடனே அதை கிலோ கணக்கில் 100 ரூபா பொருளை கொடுத்து 1000 ரூபாய் அடிச்சுட்டு போயிடுவான். ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம்னு சொல்லி வாங்கிடுவான். இப்போ ஈயமே கிடையாதுல்ல. ஈன்னு சொன்னால் கூட ஈயம் கிடையாது. சொல்லுங்க, உங்களெல்லாம் ஈன்னு வைக்க முடியல, சிரிக்க வைக்க முடியல. ஆமாம், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கொரோனாலேருந்தே ஆண்டவர் உங்களை காப்பாற்றிருக்காரு. அப்போ அப்படி அந்த ஆண்டவரை துதிக்கணுமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும். சரியா? சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிரும், சுகர்லாம் நார்மல் ஆயிரும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த ஈயம்பித்தலை பேரிச்சம்பளம் மாதிரி அவன் நம்மகிட்ட வாங்கிட்டு பெரிய பெரிய வீடை கட்டிட்டான். நம்ம ஓட்டாண்டிய குடிசை வீட்டில் உட்காந்துட்டோம். ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டி இந்த பிசாசு, இதை தின்கிற நாளிலே தெய்வங்களைப் போல் ஆயிருவியா. இந்த கதையை கேட்டீங்களா? இப்போ உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம், ஜிலேபி தரேன், லட்டு தரேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி பறிச்சுட்டா. அந்த பூமியை மீட்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த பூமியை இப்ப நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதை மீட்டுட்டு தான் நீ வரணும். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. உசிலம்பட்டியில் நல்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகணும்னா இயேசு நாம மகிமை அடையணும், நல்ல பாடணும், துதிக்கணும். ஆமாம், எது இல்லாமல் போனா கோடிகள் இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், பங்களா இல்லாமல் இருக்கலாம், நித்தியம் நமக்குள் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, இயேசு நமக்குள் இருக்கிறார். நீ ஈட்டி வச்சிருக்கிற, கேடகம் வச்சிருக்கிற, நானோ தேவனுடைய நாமம் வைத்திருக்கிறேன். கோலியாத்தின் ஆணவம் அங்கே அடங்கியது. அதற்குத்தான் இந்த இடத்துல நம்ம அங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில்
வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. சரி, எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க, உங்க சாய்ஸ் தான். ஒரு தரம் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 2 தரம் 7 முடிய சீக்கிரம். ஏன் 9 o'clock முடிக்கணும்? இல்லை கேட்குறேன், தெரியாம தாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது 3 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. உங்களை நம்பி நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது. எவ்வளோ நேரம் தான் பேசலாம் சொல்லுங்க. ஓ, நான் கொண்டாந்து விட்டுறேன். சரி, சாப்பாடு இருக்கான்னு தெரியல, சாப்பாடு போகணும் இல்லை? சரி சரி, பரவாயில்ல. ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த நாளில் வந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். இப்போ இந்த வருஷம் இந்த பலியை பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க இல்லையா? பலிதானே? பலி செலுத்துறது, பலி செலுத்துறது. இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். பலிபீடம்லாம் ஆல்டர் இருக்குங்க. அப்ப ஒரு மனுஷனை பலி செலுத்த ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு, சொந்த மகனை. எந்த மகனை? பல வருஷம், 100 வருஷம் தவம் இருந்து பெற்ற மகன். இப்ப இவனை கூட்டிட்டு போறார். கழுதையில போறாங்க. போகும்போது கழுதை, வேலைக்காரர்கள் நல்ல தண்ணி காட்டினாங்க, நல்ல உணவு கொடுத்தாங்க, ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டாங்க. நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது. இப்ப அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. ஆமா, அது மலைக்கு பேர் என்ன? மோரியா மலை. எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கும் எருசலேம்ல அங்க ஒரு மசூதி கட்டி இருக்கிறாங்க. அது ஐநாவினால பாதுகாக்கப்படுது. தேவையில்லாத எந்த சிலுவையோ அல்லது பைபிளோ குரானோ அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அந்த மீரியா மலை, அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி போகும்போது அந்த ஈசாக்கு மெதுவாக ஒரு கேள்வி கேட்கிறான். நம்ம வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்ன செய்யறான்? வாசிக்க 7வது வசனத்தை. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். சொல்றான், என் அப்பாவேன்னு சொல்றான். தகப்பனே, எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே, என் தகப்பனே. அதற்கு அவன் என் மகனே, என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். இருக்கிறேன்ப்பா. என்னையா? அவனுக்கு ஒரு பதட்டம், உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. திடீர்னு உங்களுக்கு ஒரு இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும் போதே வேர்த்துருச்சு, அப்படியே நான் மூச்சு திணற மாதிரி இருந்தா என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா? சொல்லுங்க, என்ன பயம் வரும்? நெஞ்சோலி வந்துருச்சோ, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, அப்படி இப்படின்னு பயப்படுவோம். இப்ப இவனுக்கு அந்த பயம். 2 பேரும் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சந்தேகம், ஒரு பயம். இவர் பாட்டுக்கு விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா உன்னை காணாமே, இதோ அடியேன் இருக்கிறேன். பதட்டத்தோடு ஈசாக்கு அப்பாவை பார்த்து பேசுகிறான். அப்ப தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். ஆட்டுக்குட்டி இல்லையே. இன்னைக்கு நம்ம பலி செலுத்த வந்திருக்கிறோம், ஆனா கையில பலி இல்லையே. பலி செலுத்துறதுக்கான ஒரு திராணி நம்ம கிட்ட கிடையாது, பணம் இல்லை. அந்த காலத்துல ஒரு ஏழை என்றால் 2 புறாக்களை வாங்கணும், இல்லைன்னா மாடுகள். அவங்களுடைய திறமைக்கு தக்க சில பேர் ஒட்டகத்தை அடிச்சிருவாங்க, அதை அடிக்கணும். இப்ப இவன் கேட்கிறான், நீங்க பலி செலுத்தன்னு சொல்றீங்களே, இப்ப எதை காணா? ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி எங்க? அவன் ரொம்ப கூலா ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பலி செலுத்த தான் வந்திருக்கிறீங்க.
இப்ப என்ன பலி செலுத்துறது? தகன பலி. நானே பலியாயிட்டு இருக்கிறேன். என்னை திட்டு மற்றவங்களுக்கு, என்னை உடைக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, எல்லாத்தையும் எழுந்திருக்கிறேன். வேலை சரியில்லை, வருமானம் சரியில்லை, தொழில் சரியில்லை, குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள். எங்கிட்டு பலி செலுத்துறது? எங்க போய் ஆண்டவரை துதிக்கிறது? அப்படின்னா நமக்கு இப்ப அப்படிதான் ஒண்ணுமே இல்லை. இயேசுவே சொல்றாருல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. தமிழ்ல சொல்லுவாங்க, பானையில இருந்தாதான் அகப்பையில. இப்போ ஒண்ணுமே இல்லையே. உங்களை பாட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னா அப்படியே முடியல, இல்லை பேச தெரியல, ஜெபிக்க தெரியல. கூட்டமாக உட்காந்து நான் பாடுவேன், தனியா பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இப்படிப்பட்ட அந்த உலகத்தில் இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் பலி செலுத்த மோரியா மலைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நெருப்பு இருக்குது, கட்டையும் இருக்குது. ஆனா தகனம் பலி செலுத்துற ஆட்டுக்குட்டி இல்லையே. ஏன் இல்லைன்னா, இன்னைக்கு மனுஷனுடைய இந்த பலிகளில் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு இருக்குது, குற்றம் இருக்குது. நம்ம ரத்தத்தை எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? சிலருக்கு என்ன இருக்கும்? ஏ இருக்கும், பாசிட்டிவ்னு வாங்க. அப்புறம் பி இருக்கும், அப்புறம் சி இருக்கும், நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மேட்ச் ஆகுமா? ஆகாது. சில ரத்தம் இன்னொருவருக்கு ஒத்து வராது. இப்ப இந்த இயேசுனுடைய ரத்தம் அது ஒரே எல்லாருக்கும் பொருந்தும். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை முதல்ல இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:29 சொல்லுகிறார், இந்த ஆட்டுக்குட்டி யார் என்றால் அவர்தான் இயேசு. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன், நல்ல ஆயன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். நானோ என் ஆடுகள் ஜீவனை பெறவும் பரிபூரணப்படும் வந்தேனாரு. இன்னைக்கு பாருங்க, அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின், எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இப்ப நம்ம செலக்ட் பண்ண தகன பலிகள், நம்ம தெரிந்து கொண்ட பலிகள் எல்லாவற்றிலும் என்ன இருக்கும்? குறைகள் இருக்கும். நல்ல சாம்பார் வச்சிருப்பாங்க, ஆனா உப்பு இல்லை. எப்படி சாப்பிட முடியுமா? சொல்லுங்களேன். நல்ல காஃபி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனா அதுல என்ன இல்லை? இனிப்பு இல்லையே. நம்ம இனிப்பே மூட்டையா சாப்பிட்டுருக்கோம், உப்பையே சாப்பிட்டுருக்கோம், நம்ம உப்பா மாறினதில்லை. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம கிட்ட 1000 பலவீனம், 1000 குறைபாடு இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனபடியால் அவர் என்ன செஞ்சாரா? மனிதனாக மாம்சமும் இரத்தமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் இயேசு மனுஷனா வரணும்னா, உங்களுக்கு கண் இருக்குல்ல, காது இருக்குல்ல, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம போற பரலோகம் சொல்லுங்க, நித்தியம். அங்கே சரீரம் இருக்காது. என்ன இருக்காது? நீங்க பாட்டி தெரியாம கல்லறையில் அவருக்கு பால் ரொம்ப பிடிக்கும், அதனால 3ஆவது நாள் பால் ஊற்றிட்டு வந்துடுறேன். ஊற்றிடாதீங்க. ஆமாம், அவருக்கு முட்டை பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சில பேர் நீங்கள் சைனீஸில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பண நோட்டெல்லாம் கட்டி அனுப்புவாங்க. அது செல்லாத நோட்டா செல்லாத நோட்டான்னு தெரியாது. பளிங்கில வீடு கட்டிடுவாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் சரீரம் பிரவேசிக்காது, மாம்சமும் இரத்தமும். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. அப்ப அங்கே எப்படி இருக்குன்னா, அங்கே ஆவியாய் இருப்போம், நம்ம ஆத்துமா தான் அங்க சஞ்சரிக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அங்க ஒரே மகிமை நிறைந்திருக்கும், கோடான கோடி தூதர்கள் அங்க இருப்பாங்க. ஆனா உணர்வு இருக்கும், நினைவு இருக்கும், ஆனால் சரீரம் இருக்காது. புரியுதா? அப்ப இயேசு இந்த பூமிக்கு மண்ணுக்கு இறங்கி வரணும்னா அந்த ஆவியாய் இருக்கிற தேவன், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
யோவான் 4:23 சொல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், எல்லாரும் சொல்லுங்க, உண்மையோடு தொழுது கொள்ளணும். நீங்க சொந்த அறிவுல, சொந்த நாவுல, சொந்த மொழியில பேசுறது வேற, நம்ம ஒரு பாசை நமக்கு இருக்குது, அதான் பரலோக பாசை, பற்பல பாசை, அந்நிய பாசை. இவைகளில் நீங்கள் பேசினீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுவீர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சரீரமே இல்லை, அவர் ஆவியாய் இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இந்த சரீரத்துக்காக மரிக்கணும், ஜீவனை கொடுக்கணும்னா பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களானபடியால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஆதலால் எடுத்துக்கங்க, the book of Hebrews chapter 2 verse 14, 2:14. ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நீங்க அவருக்கு யாரா? சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகள். யாருடைய பிள்ளை? ஏசப்பாவுடைய. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க தாய் மாமன் பேர் என்ன? சொல்லுங்க. என்ன தாய் மாமன் கல்யாணத்துக்கு வைக்கிறேன், தாய் மாமாவுக்கு தான் வைக்கணும் முதல் பத்திரிக்கை. அவர் மொய் எழுத மாட்டாரு, இவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவனையே கொடுத்தவர் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் போடுற மொய் ரொம்ப பெருசா இருக்கும். இவர் போடுற மொய் ரொம்ப பெருசு. ஆடு மேய்ச்சிருந்த தாவீதுக்கு அவர் போட்ட ஒரு ஓட்டு மொய் அவனை ராஜாவாகவே மாத்தி விடுது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ராஜாலாம் நாட்டை அடகு வச்சுட்டு போறாங்க. ஆனா அவர் நம்மளை ஒரு ராஜாவாக மாத்தி விட்டு போனாரு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள். நீங்க அப்பாட்ட தான் நீங்க வந்திருக்கிறீங்க, ஜோமன வந்திருக்கீங்க. உங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க பாட்டு இந்த கூட்டத்தில் இருந்துச்சு. எப்படியா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வின்சென்ட் ராஜ் வந்தாராமே, என்ன சொன்னாரு? சூப்பரா சொன்னாரு. என்னையா சொன்னாரு? சொல்ல முடியாதெல்லாம் சொன்னாரு. என்னையா சொன்னாரு? அருமையா சொன்னாரு. அட என்னையா சொன்னாரு? இதுக்கு மேல கேட்டீங்கன்னா கோபம் வந்துடும். மனசுக்குள்ள இருக்குது, வாயில இருக்குது, வரலைன்னா விட்டுறணும். நாங்க அப்படிதான் ஒரு காலத்துல கோயிலுக்கு போனோம். இங்க இருக்கும் போதெல்லாம் சாமியார் என்னடா பிரசங்கம் பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. என்னடா சொன்னாரு? சொல்ல முடியாதெல்லாம் சொன்னாரு, அருமையா சொன்னாரு. எங்க அப்பா படாருன்னு அடிச்சிருவாரு. ஆமா, அப்ப இங்கதான் இருந்த நாங்கள் சரீரம் இங்க இருந்தாலும் எம்ஜிஆர் எங்களுக்குள்ள ஓடிட்டே இருப்பாரு, ஜுவாஜி பாடல் ஓடிட்டே இருக்கும். ஆனா இயேசு வந்த உடனே 2 பேரும் வெளியே ஓடி போயிட்டாங்க. இயேசு எவ்வளவு நல்லவர். அப்ப வசனம் சொல்லுது, இன்னைக்கு நீங்க யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பாவுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க. சில பேர் இப்படியே உரைச்சு உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன வீட்டுல நிலவரம் சரி இல்லையா? சொல்லுங்களேன் நீங்க. ஏன்னா அது இந்த உறவு இல்லைன்னா இன்னைக்கு நான் சொல்ற வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. புரியுதா? அப்ப இயேசு ஜெபம் பண்றாரு, மண்டலங்களில் இருக்கிற இன்னொருவருடைய பிதாவே அப்படின்னு சொன்னாரா? நீங்க அவருக்கு பிள்ளைகள், அவர் உனக்கு அப்பா. அப்ப அவர் சொல்ல பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானபடியால் அவரும். எல்லாரும் சொல்லுங்க, அவரும். நம்மை போல தலை, நம்மை போல காலை, நம்மை போல பார்வை, நம்மை போல கண்ணு, நம்மளோட ஒத்து போகிற ரேகை. இன்னைக்கு உங்க ரேகை இன்னும் உலகத்துல வேற ஒரு மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது. கையில ஒரு ரேகை, கண்ணுல ஒரு ரேகை இருக்குன்றாங்க. துபாயெல்லாம் போனா ஐ ஸ்கேன் பண்ணணும். நீங்க இமிகிரேஷன்ல போய் அந்த நாட்டுக்குள்ள போனா அப்படியே கண்ணை உருட்டி பார்க்கணும். ஆதாருக்கு போய் பாருங்க, ஆதார் லாக் ஆயிடுச்சுன்னா கண்ணை அப்படி உருட்டி பார்க்கணுமா. ஏன்னா அப்பப்போ அது வயசாகிக்கும், அப்டேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. இந்த ரேகை உலகத்துல யாருக்குமே இல்லை. ஆனா இயேசுவின் ரேகை எல்லார் மேலே இப்ப இருக்கு. அது உங்களுக்கு பொருத்தப்படுகிறது. அது சரியா மேட்சா இருக்குது. பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானபடியால் அவரும். எல்லாரும் சொல்லுங்க, அவரும். அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமா, இன்னைக்கு அந்த இயேசு எதுக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார்னா உங்களை அவரை போல மாற்றுவதற்காக. இயேசு ஒரு நாள் பேதுருட்ட கேட்கிறாரு, மாம்சம் பாருங்க, மக்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம். நீ மெசியா, ஜீவனுள்ள தேவன். அப்ப இயேசு அவரை பாராட்டுறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல மாம்சமும் இரத்தமும். எல்லாரும் சொல்லுங்க,
இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே. அப்ப மாம்சம் பூமியவே சுத்தம், உலகத்தையே தேடுப்பா, சம்பாதிப்பா, பணத்தை வாங்குப்பா, வீட்டுக்கு போப்பா, வீட்டை கட்டுப்பா, வட்டிக்கு விடுப்பா. என்ன விடு? வட்டி விடு. அப்பதான் வாரி சொல்லிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க, ஓடி போயிடுவோம். ஈமுக்கோழின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? நாங்களே ஒரு கோழி இன்னொரு கோழி சொல்லியிருக்கலாம். ஈமுக்கோழி எதை ஈரோடு பக்கம். அப்போ அதில் போய் பணம் போட்டிங்கன்னா ஒரு கோழி 1000 முட்டை இடுமா. கடைசியில் இன்னைக்கு ஒரே முட்டையாக தான் இருக்கு, எல்லாம் போட்ட பணத்தை எடுக்க முடியல. சரி இல்லையா? இப்போ இதுலேயே நீங்கள் நான் காலத்தை கடத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்ம பரலோகம் போவோம்? அப்போ இயேசு என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தாரா. இந்த அடிமையின் ரூபத்துக்கு பேர் தான் மனுஷன். அவன் சபிக்கப்பட்டு பூமியில தள்ளப்பட்டுட்டான். தேவ தூதருக்கு ஒப்பாக ஆண்டவர் அவனை படைத்தார். லூசிபர் கீழே விழுந்த உடனே, அந்த பிசாசாய் மாறின உடனே அந்த இடத்துல ஆண்டவர் மனுஷனை வைத்திருந்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள். மகிமை தன் பார்வையில ஏதேன் தோட்டத்தில் வச்சா. இவனுக்கு உட்கார்றதுக்கு என்ன செய்யல, நிக்க முடியல, உட்கார முடியல. அவன் பாட்டுக்கு அதான் ஒருத்தர் சொன்னாரு, 2 பேர் பரலோகத்துக்கு போனாங்களா நண்பர்கள். திடீர்னு இன்னொருத்தன் சொன்னானா, டே ரொம்ப நேரம் இங்கே ஆச்சு, வா வெளியில போய் தம் அடிச்சுட்டு வருவோன்ட்டு போனாலும் அங்கேயே இருந்துட்டானா. இன்னொருத்தன் மேலே இருந்துட்டானா. நீ சொல்லுவாங்க, இன்னைக்கு சாத்தான் நான் இருக்கிற இடத்துல இந்த மணிக்குளம் இருக்கணும், நரகத்தில் இருக்கணும். ஆனா இயேசு சொல்றாரு, பிதாவே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளைகள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் என்ன செய்தாராம்? நம்மள ஏதேன் தோட்டத்தில் வச்சா நம்ம உட்கார்றதுக்கு முடியாம கொழுத்து போய், அன்பு செய்யப்பட்ட மகன் யெஷூரன் கொழுத்து போய் தன் தகப்பனை பார்த்து மிதிப்பதற்கு குதிகாலை தூக்கினான் அப்படின்னு வசனம் இருக்குது. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல இந்த மகனை பத்தி தான் நான் சொல்றேன். மகன் அப்பனுடைய உறவு சண்டைகள் எப்படி வந்துச்சு? பிசாசு லூசிபர் ஒரு மகனா இருந்தான். இங்க வசனம் சொல்லுது, யெஷூரன் 32ஆம் அதிகாரம் டியூட்டனமி 15 எடுத்து வாசிங்க பாப்போம். உபாகமம் 32:15 எடுத்து வாசிங்கப்பா. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணி, நீர் என்ன தேவன்? எங்களுக்கு நாங்கள் ஒரு தேவர்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எங்க ஜாதிக்கு ஒரு தேவன், எங்கள் கோத்திரத்துக்கு ஒரு தேவன், எங்க குலதெய்வம் ஒன்று என்று சொல்லி என்ன செய்தான்? கொழுத்து போய், இந்த கொழுப்பு உள்ள வந்துருச்சா, கொலஸ்ட்ரால். அதுக்கு பேர் என்னது? கொலஸ்ட்ரால் 2 இருக்கு தெரியுமா? ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கொழுப்பு எங்க இருக்கக்கூடாதுன்னா இருதயத்தில் இருக்கக்கூடாதான். ரத்தத்தில் கூட இருந்துருப்போம் வேணான்னு சொல்ல, ஆனால் இருதயத்தில் அப்படியே கரையா பிடிச்சிடும். உங்க ரத்தத்தை ஓட விடாம மூச்சு அப்படியே பிடிச்சி ஒரு நாள் நிறுத்திக்கிறோம். நீ பாட்டுக்கு 65 தின்னுட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு எண்ணெயை குடிச்சிட்டு இருக்கிற. என்ன நீங்க அபிஷேகம் தான் பெறணும் ஒழிய நீங்க அதை குடிக்க கூடாது. அப்ப இயேசு பாருங்கள், பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களானபடியால் இப்படி போய் கொழுத்து போய் நினத்துள்ளி அவர் பூமியில தள்ளப்பட்டபடியால் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை உன்னதத்துக்கு கொண்டு போவதற்காக, அவர் பரத்திற்கு ஏறுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பலியிலே பெரிய பலி என்னன்னா ஜீவ பலியாகும். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது ஜீவ பலி கொடுப்பாங்களா? அக்கா, என் கண்ணு கெட்டு போச்சு, ஒரு கண்ணு நீ எல்லாம் வச்சிருக்கல, ஒன்று எனக்கு கழட்டி கொடுத்துரு. எனக்கு தெரியும், ஒரு குடிகார் சொல்லப்போனா ஒரு காலத்தில் ஊழியம் பண்ணினால் பின்வாங்கி போய் குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. யாராவது உங்க கூட பிறந்தவங்க கொடுத்தா, நான் ஒரு கிட்னி கொடுத்தாங்கன்னா பார்ப்போம் அப்படின்னா, இவர் அந்த அக்காட்ட சண்டை போட்டு திட்டி, நீ நல்ல வாத்தியாரு, டீச்சரு, உனக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சா எனக்கு ஒரு கிட்னி கொடு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவச்சு, கொடுக்க மாட்டேன். ஏன்னா 21 வருஷம் படுத்திருக்கணும். கிட்னி டிரான்ஸ்லேட் பண்ணுறது
டிரான்சிட் பண்றது ரொம்ப ஈஸி இல்லை. இவங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகும். இந்த கிட்னி எடுக்கும்போது அதுக்கு அவருக்கு பொருத்தணும். கடைசியில் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, மேட்சாகாது சொல்லி பரிதாபமா இறந்து போனார். யாராவது ஜீவன் கொடுப்பாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய தேவன் ஒரு மனிதன் தன் சிநேகிதனுக்காக, தன் மனிதனுக்காக கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவனிடத்தில், என் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். உயிரையே கொடுத்தாரையா. இன்னைக்கு உயிரை வாங்குறதுக்கு ஆள் இருப்பான், உயிரை கொடுக்கிறதுக்கு இருக்க மாட்டான். தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன் வந்தார். நானோ என் ஆடுகள், எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை பெறவும் பரிபூர்ண அடையுமா. இன்னைக்கு நீங்க நல்ல பரிபூர்ண அடைஞ்சு சுகத்தோடு தான் போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறணும். இப்ப இந்த ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். இதுதாங்க பலி. இந்த பலி அவர் செலுத்திட்டார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார். கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார். ரத்த வேர்வை வெறுத்தார். வெறுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. தலையில முள்முடி அடிக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இப்படி நமக்காக உயிரை கொடுத்தார். உயிரையே உங்க மேல வைத்த அன்பு இல்லாத உயிரையே கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பாரா? நீங்க பாட்டுக்கு எனக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, வசதி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா விட்டுருவாரா? அவங்கள நட்டாத்துல விட்டுருவாரா? சொல்லுங்க. விடமாட்டாரு, விடமாட்டாரு. நம்ம தேவன் ரொம்ப அன்புள்ளவர், அவர் மனதிருக்க முடியவர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உயிரே கொடுத்தாரா. இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 32, 33 வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தன் சொந்த குமாரன் என்று, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு தந்தரளி உலகத்தை இவ்வளவாய் நேசித்தானா. இதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒரே பேரான மகன். எல்லாரும் சொல்லுங்க. ஈசா கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்கப்பா? இந்த இருக்க ஆட்டுக்குட்டி. இவர்தான் ஆட்டுக்குட்டி. இவர்தான் அடிக்கப்பட்டவர். இவர்தான் பழுதற்றவர். இவருடைய ரத்தம் தான் சுத்தமான ரத்தம். இவருடைய ரத்தம் தான் தூய்மையான ரத்தம். இந்த ரத்தத்திலே கழுவப்படுகிறவன், தோய்த்து வெளுக்கப்படுகிறவன், இந்த ரத்தத்திலே மூழ்கி இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பூமியில நீ கிடக்கிற, சபிக்கப்பட்டுல போயிட்ட. உன் கையில கொடுத்த பூமிய பேரிச்சம்பழத்துக்கு ஆசைப்பட்டு, ஆப்பிளுக்கு ஆசைப்பட்டு சாத்தா உன் கையில கொடுத்தத இன்னைக்கு அவன் வச்சிருக்கிறானே. நீ என்னை வணங்கினால் இந்த பூமி முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் அதிகாரத்தை பறிச்சிட்டான். அதனாலதான் இன்னைக்கு தரித்திரம். அதனாலதான் கடனுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, இச்சைக்கு அடிமை, சாப்பாட்டுக்கு அடிமை. ஓடிட்டே இருக்கிறோம் பாருங்களே, ஓடிட்டே இருக்கிறோம். உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எங்கேயாவது முன்னேறின பாடு இருக்கா? போதும்பா சம்பாதிச்சிட்டா அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. கழித்தல் காலங்கள் வீணா போகிறது. உங்களுக்கெல்லாம் கணக்கு புரியும் நினைக்கிறேன். கணக்குனா உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறேன். வீட்டில் நல்லா தானே இருக்கீங்க? சரி, ஒன்றும் சண்டை கண்டையில் ஒன்றும் இல்லையே, சந்தோஷமாக தானே வந்திருக்கீங்க. சரி, கணக்குனா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், பிடிக்காது. இப்படி இப்படி அவரை இப்படி இப்படி இது நான் ஆடா சொல்லணும். பிடிக்குமா பிடிக்காதா? கணக்கில் உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? கூட்டலா, வகுத்தலா, பெருக்கலா, கழித்தலா? கரெக்ட். மோசே சொல்லுகிறார் 90ஆம் சங்கீதம் 9ல், எங்க காலத்தை எல்லாம் எப்படி போயிட்டோம்? வருத்தம் சஞ்சலத்திலே கழித்து போட்டோம். மைனஸ் ஆயிடுச்சு. உன் பேர்ல இருக்க அந்த 5000 போட்ட 5000 அடுத்த நாளே காணாம. இது எப்படி கொடுமை? ஆமா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அத்தியாவசிய ஜிஎஸ்டி போட்டோன்னு இன்னைக்கு என் ஒருத்த வேலை செய்யறா போட்டுட்டு ஓடிட்டேன். எங்கடா போற? 5000 வந்துருச்சு. யாரு? எதுக்கு? எங்களுக்கெல்லாம் போடல, உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீ இயேசு நம்புற, அவர் உனக்கு தருவாரு. சரி, இப்போ கேட்ட 10 நாள் ஆச்சு,
10 நாளாச்சு, எத்தனை நாளாச்சுன்னு தெரியல. உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? இப்போ சொல்லுங்க, இல்லைன்னா நேரம் இப்போ பஸ் ஏறி போய் சொல்லிட்டு வந்தாரு. 9 நாள் ஆச்சு. இப்போ எங்கடா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் தீரலை, வருவேன், வேலைக்கு வரணும். ஆமாம், இப்போ சொல்கிறான் எல்லாம் தீர்ந்து போச்சு. அட கோடை காலமே இன்னும் வரலையே, இது எப்படி இருக்கு? ஆமாம், அப்போ இந்த 5000க்கு நீ இந்த இதாகுன்னா எனக்கு என்ன ஒரு பயம், நான் வாங்கினவே ஒழுங்காக போட்டானா பரவாயில்ல, ரைட், சரி பரவாயில்ல. நமக்கு ஏசு இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த இயேசு இப்ப நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன பூமியை, அடகு வச்சதை, தொலைச்சதை, காணாம போனதை என்ன செய்யறாருன்னா, இப்ப மறுபடி இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். நான் எங்கே இருக்கிறேனோ, எல்லாரும் சொல்லுங்க, அங்கே என் பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ரோம சேவகன் ஈட்டிகளை குத்துகிறார், தலையில முள்முடி, எல்லாம் முடிந்தது. அப்படி சொன்ன உடனே என்ன தெரியுமா இருந்துச்சா? தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்ததா? என்ன கிழிஞ்சா? அங்கே அந்த மோட்சத்தை, அந்த நித்திய ஜீவனுக்கு போற விருட்சத்தின் மரத்தை கேரு ஒரு தேவதூதனை வச்சு, சுடரொளி ஏந்தி பட்டயமேந்திர ஒரு தூதனை வச்சு, என் அனுமதி இல்லாம எந்த மனுஷனும் பூமியில இருந்து நீங்க வரக்கூடாது, அந்த கேட்டை உடைச்சி, அந்த பூட்டை உடைச்சி நித்தியத்துக்கு நம்மளை கொண்டு போறது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை கொடுத்தார். இதை காட்டில ஒரு பலி பூமியில யாரும் நமக்கு செலுத்தியிருக்க முடியாது. அவர் தாங்க நமக்கு ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்கிறவன் பாக்கியவான். இவரே இரட்சகர். இவரால என்று வேறு மீட்பு இல்லை, இவரால என்று ஒரு விடுதலை இல்லை. அப்படி ஜீவனை கொடுக்கும் போது என்ன நடந்துச்சா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, எல்லாரும் சொல்லுங்க, தேவாலயத்தின் திரைச்சீலை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நின்ற தடுப்பு சுவர், மேல் தொடங்கத்துக்கும் பூமிக்கும் நின்ற தடுப்பு சுவர், மேலே ஏறி போக முடியாதபடி வானமண்டலத்தில் சுற்றி தெரிகிற பொல்லாதாவிகள். நீ எப்படி என்னை மீறி நீ பரலோகத்துக்கு போயிடலாம்? வானமண்டலத்தில் சில ஆவி சுத்து தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் பூமியில உங்களால் உட்கார்ந்துருக்க முடியல. ஒரு 3 மணி நேரம் ஒரு சர்ச்சில் ஒரு ஆளை உட்கார இருக்க முடியல. அவனுக்கு 1000 கதை சொல்லணும், 2 பாட்டு பாடணும், அப்புறம் சிரிக்கணும், அப்புறம் இன்ட்ரோல் விடணும், காப்பிக்கு போ, காப்பி எங்க, கூட்டம் நடத்த சும்மாவா, நாங்கள் எவ்வளோ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், என்ன ஆச்சு முட்டை பிரியாணி, பெரிய பாடு. இன்னைக்கு நடத்துகிற கூட்டங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப வெரைட்டிஸாக இருக்கும். ஆமாம், ஒரு ஊரில் ஒரு அம்மா அல்லையான்னு சொல்லிகிட்டே இருக்குது. நான் மெயின் மறந்து போய் நம்மளை பாராட்டுற இந்த அம்மா இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச உடனே போய் கேட்குறேன், இவ்வளோ அல்லையா சொன்னீங்க, என்ன அர்த்தம், எப்படா முடிப்பேயா அப்படின்றக்காக தான் அல்லையா சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தேன் ஒன்று. அப்படின்னு நீ முடிக்கிறே இல்லையா, நாங்கள் எழுந்து போயிடுவோம். இது எப்படி? தடுப்பு சுவர், வானமண்டலத்தில் சுற்றி தெரிகிற ஆவி. இது உங்களை உட்கார வைக்க. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், இப்போ பாருங்க, எந்திரிச்சு வெளியே போகணும். ஏன்னா நீங்க பெரிய கலெக்டர்ல, தேவனை சிறுசாக்கிட்டு நீங்க பெரியவர்களாயிருவீங்க, துக்கப்படுத்துறீங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு அந்த தடுப்பு சுவரை சாத்தான் அப்படியே வச்சிருந்தான். அந்த தடுப்பு சுவரை கர்த்தர் உடைச்சிட்டார். அதனாலதான் பவுல் எழுதும்போது சொல்றார், வானமண்டலத்தில் சுற்றி தெரிகிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம். இந்த ஜெபத்தை போகாதபடி சாத்தான் நம்மளை தடுத்து அரண் வைத்து நம்மளை அப்படியே பூமிக்குரியதை தேடு, நித்தியத்தை தேடாத, பரலோகத்தை தேடாத, இயேசுவை தேடாத, அபிஷேகம் பெறாத, இருக்கிற சர்ச்சை போதும், இருக்கிற ஆவியே போதும், இருக்கிற ஜெபமே போதும். இது என்ன புதுசா எழுப்புதல், இது எதுக்கு இது அப்படின்னு சொல்லி ஒரு மந்த நிலையில கொண்டு வந்து வச்சிடறான். எரிகிற தீல கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுறது. ஆமா, போய்ஞ்சுக்கிட்டே கிட, நீ அணையாத, போக அணையவும் வேண்டாம், எரியவும் வேண்டாம், போஞ்சுக்கிட்டே கிட. மங்கி எரிகிற திரிய அவர் அணைப்பதில்லை.
நான் வந்து உன்னை அணைக்கலையே, புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தையும் ஊழியத்தையும் வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின் தூதன் என் நாமத்தை வைத்துக் கொண்டுதான் அவன் வருகிறார். இன்னைக்கு நிறைய பகுத்தறியணும், ஊழியங்களை பகுத்தறியணும், ஊழியர்களை பகுத்தறியணும். இது வேதத்தின்படி ஒத்திருக்கான்னு பார்க்கணும். சும்மா வெளுத்ததெல்லாம் பால், அது எருமை பாலா பசும்பாலா, அது குடிச்சா நமக்கு ஒத்துக்குமா? ஒட்டக பாலா? நான் துபாய் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு டம்ளர் டீ குடித்தோம்னா போதும், ஜீரணமே ஆகாது. ராத்திரில சும்மா இருக்க முடியாது, அங்கே பூரா பகலில் வேலைக்கு போகிறோம், ராத்திரில தான் விருந்து வைப்பாங்க நம்மளை. நான் சொன்னேன், அன்பு வேற விருந்து வேற, இந்த விருந்துக்கு நமக்கு ஒத்து இல்லை. நம்ம காலையில் எந்திரிக்க முடியாது, அப்படியே ஜீரணமாக கஷ்டப்படும். ஏன்னா சாப்பிட்டு தூங்கணுமே. நம்ம 24 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டா பரவாயில்ல, ஜீரணமாயிரும். நம்ம இழுத்து ஏசியை போட்டு பொத்தி படுத்தோம்னா எப்போ விடியுதுன்னே தெரியாது. அப்போ இப்படியே ரொம்ப அப்புறம் கேட்டேன், இன்னும் அது பால் குடிச்சது ஒரு மாதிரி இருக்காது, ஒட்டக பால் பிரதர். அடப்பாவே, இன்னும் ஒட்டகத்தோட சேர்த்துட்டியா நீ? அதுலேருந்து போவேன், நைட்டில் எங்கே போனாலும் நான் வந்து வெறுமையாக படுத்துக்குவேன். ஏன்னா அது நமக்கு ஒத்து வரல. எனக்கு தேவை கிருபை, காலையில் எந்திரிக்கணும், ஜெபம். அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சாத்தான் நம்மளை அப்படியே மந்துன்னு வச்சு, பூமிக்கு அடுத்தவைகளை நாடு, மேலானவற்றை நாட வேண்டாம், இப்படியே நம்மளை கண்ணா வச்சு இருதயத்தை மந்தமாக்கி செவிடாக்கி வச்சிருந்த நம்முடைய குருட்டாட்டமான வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி ரத்தம் சிந்தி, அவன் எப்படி பாம்பு மாதிரி மரத்துல ஏமாத்தி தெய்வங்களை போலாவா என்று சொன்னானோ, அதே போல சிலுவையில தொங்கி அவனை ஆணி அடிச்சிட்டார், அவனை ஏமாத்திட்டாரு. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன செஞ்சாரு? எந்த கேருப்பை வைத்து ஆண்டவர் அந்த பரலோகத்தை லாக் பண்ணாரோ, பூட்டு போட்டாரோ, அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. என்ன நடந்துச்சான்? மனிதன் உயிர் உள்ளவனா எழுந்து போயிட்டான். நானே வழியும், நானே சத்தியமும், நானே உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தாங்க பரலோகத்துக்கு வழி, நித்தியம் கொண்டு போய் சேர்க்கிற அவர்தான். தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாய் கிழிந்தது. அப்ப என்ன நடந்துச்சான்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிங்கள் மத்தேயு 27:50-51 தொடர்ந்து வா. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. பூமி என்ன செஞ்சான்? அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கல்லறைகள் திறந்தது. அப்ப இதுக்கு முன்னாடி கல்லறை திறக்கவே இல்லை, அது மூடப்பட்டிருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் மரித்தவர்கள் எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ராட்சாமத்திலே அப்படியே மங்கி அப்படியே அவர்களுக்கு எந்திரிக்க முடியல, நியாய தீர்ப்பு செய்யல. சாத்தான் வருமா பாருங்கள். சாமுவேல் மரித்து போயிட்டாரு. மரித்து போன சாமுவேலை போய் ஒரு மந்திர குறி சொல்லுகிற ஆவியோடைய ஒரு பெண் எழுப்புகிறாள். எப்படி? அவன் பூமியில இருக்கான். ஆமா, ஒரு காலத்தில் நான் பரலோகத்தில் தேவனோடு உலாவனவன், எனக்கு நரகம், உனக்கு காத்திருப்பா முடியாது, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். தேவனிட்ட போய் வம்பு பண்றான். மோசே மரிக்கும் போது சாத்தான் போய் சொல்லுகிறான், இந்த உடல் எனக்கு சொந்தம். இவன் எத்தனை பேரை எகிப்தில கோலை வச்சு அடிச்சு கொண்டு இருக்கான் தெரியுமா? எத்தனை முறை உன்னை எழுத்திருக்கான் தெரியுமா? நீங்கள் முறை தண்ணீரை பார்த்து அந்த கண்மலை பார்த்து அடி நீங்க அடிச்சேன், ரெண்டாவது முறை அவன் பேசுன்னு சொன்னீங்க அடிச்சுட்டானே. அப்ப அவனுக்கு ஒரு இரக்கம், எனக்கு ஒரு நியாயத்திருப்பா, ஒத்துக்க முடியாது. அப்ப போய் பயமுறுத்தி இவர்களை டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே இந்த பரலோகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் மரித்த பரிசுத்தவான்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை என்ன செய்ய மாட்டாங்களாம். அங்க இருள், பற்கடிப்பு நிறைந்த உலகம், புழு. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே வேதனையோடு இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. இயேசு மரித்தார், அவர் கல்லறை திறக்கப்பட்டது, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் மட்டும் எழுந்திருக்கலங்க, ஒரு கேங்கே எந்திரிச்சு போச்சா. உசிலம்பட்டியில கர்த்தருடைய வருகை இருந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அநேகர் அவரோடு கூட போவான். குடிகாரன் இங்கே உட்கார்ந்திருப்பான், டாஸ்மார்க் இங்கே இருக்கும், சினிமா தியேட்டர்ல அங்கே இருக்கும், கள்ள உறவுக்காரன் இங்கே இருப்பான், கைவிடப்படுவான்.
அப்ப அந்த வசனம் அடுத்து சொல்லுகிறது 53 எடுத்து வா. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும். பாருங்க, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்த காத்திருந்த அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர்கள் இயேசுவோடு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு தோன்றி சொன்னார்கள், நாங்கள் பூமியிலே இல்லை, பரமேறி போக போகிறோம். ஆகவேதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாக அந்த இயேசுவை நோக்கியே ஓட கடவோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், இந்த வாரம் திருமணம் கொண்டாடுகிறவர்கள், இந்த வாரம் காணிக்க வைத்தவர்கள், நம்முடைய ஆராதனை நான் குறை சொல்லல, மேலானவற்றை நாடுங்கள். என்ன உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு வாரம் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணாமல் போயிட்டானே நீங்க குறைஞ்சா போறீங்க? சொல்லுங்களேன். ஒரு வருஷம் கேக்கு வெட்டாமல் போனா என்ன குறைஞ்சா போறீங்க? ஆயுசுனால ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு, எதுக்கு? கொரோனாவே முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அதுவே அலறடிச்சு போதும்டா சாமி இவன்ட்ட மாட்டேன் ஓடி போச்சு. இந்தியாவில் வந்து அலைதான் ரொம்ப பெருசா. ஆமா, இப்ப தப்பிச்சாச்சு. இயேசுவுக்காக என்ன செய்தோம்? உங்க பேர்ல காலங்கள் கழிந்து போனதா இல்ல பெருக்கிக் கொண்டீர்களா? உங்களுக்கு கொடுத்த தாளந்தையும் கிருபையும் காலத்தையும் நீங்கள் இயேசுவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களா? நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்துவோம், நீங்கள் வரணும், 6 மணிக்கு என்றால் 7 மணிக்கு வருவோம், 9 மணிக்கு நீ முடிக்கிறீர்கள் போய்விடும். இந்த பக்கம் இந்த தாளுகா ஏன் இந்த முழுவதும் இயேசுமயமா மாறணும்? புறப்பட்டு போய் இயேசுவின் வார்த்தையை அறிவிக்கணும். இந்த இடத்துக்கு பேரு என்னது? இயேசு அற்புதம் செய்யற இடம். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்கணும். அப்ப இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது பரமேறி போனாங்க. அவருடைய ஒரு ஆளுடைய மரணம், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மரணம், அந்த தகனப்பலி நிமித்தம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் பரலோக பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். சொல்லுங்க. ஆதார்ல பேர் இருக்கு இல்லையோ, ஓட்டர் ஐடியில பேர் இருக்கு இல்லையோ, நித்தியத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்க சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம இன்னைக்கு கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பலியிலே மேலான பலி இதுதான். இந்த ஆட்டுக்குட்டி எங்கே? இன்னைக்கு அவரை எங்க வச்சிருக்கீங்க? அவரை ஒரு படத்துல வச்சிருக்கிறோம், அவர் கேசட்ல வச்சிருக்கிறோம், சிடியில வச்சிருக்கிறோம், யூடியூப்ல வச்சிருக்கிறோம். ஒரு சிந்தையில் இருக்காரா? இருதயத்தில் இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டுல கானானுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 12 2, 3 வசனம். இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுங்க. பிப்ரவரி 22 அன்னைக்கு 22 சரி. இப்ப 24 25 இருக்குமா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. 24 26? அதான் எனக்கு காது கொஞ்சம் அப்பப்ப கேட்காது, நல்லா கேட்கணும். 26 பிப்ரவரி 22 26 இருக்கும். இந்த மாதம் எல்லாரும் சொல்லுங்க. இந்த மாதம், இந்த நேரம், இந்த நேரம் வாசிங்க. பிரதான மாதம், உங்களுக்கு பிரதான மாதம், பிரதான மாதம், பிரதான நேரம், பிரதான ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொரு பிளேட் அப்படி இருக்குல்ல சாப்பிடுறதுக்கு 10 பேர் இருந்தா எத்தனை தட்டு வச்சிருக்கோம்? நல்லா சொல்லுங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா வேறொரு பிளேட் இலை வெட்டிட்டு வந்துருவீங்களோ? பூசண இலை. ஆமா, 10 பேர் இருந்தா வீட்டில்
2 தட்டு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்போம். அதான் இப்போ சொல்கிறேன் 2 நாள். அதுலேயும் வீட்டுக்கார அம்மா உதவிக்கு வேலை செய்கிற ஆளுமா அந்த அம்மா வரலேன்னு வாங்க பாத்திரம் கழுவ லீவ் போட்டுச்சுன்னா அந்த தட்டும் கழுவ ஆள் இல்லை, வாயை தான் கழுவிட்டு போகணும். ஆமாம், நேற்று பிரசவம் பண்ணிட்டு வரேன், எங்கள் வீட்டில் ஆளை காணோம். யாரோ ஒருத்தன் போய் போட்டு விட்டான். ஆமாம், பரவாயில்ல. நாங்கள் எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு ஆளே நம்பி ஆண்டவர் இருக்க மாட்டார். சவுல் சரியில்லைன்னு சொன்ன உடனே தாவீதை கர்த்தர் எழுப்பி வச்சுக்கிட்டே இருந்தார், ரெடியாக வச்சுருந்தார். ஊழியத்திலும் அப்படிதான், சபைகளையும் அப்படிதான். சரியா? உசிலம்பட்டிலையும் ஒழுங்கா இல்லைன்னா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இருக்கிற மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை வீடு உள்ளதை பறிச்சிருவாரு. நீ டம்மியா செல்லா காசா போயிடுவ. அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை நேரத்தெல்லாம் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்ய நீ பாடு ஒரு சபையை திறந்துடாத. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிங்க. சபை திறந்தா ஃபிக்ஸடா உட்கார்ந்துருவீங்க. போல்ட் நட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருவாங்க, மூப்பராக்கிடுவாங்க, எல்டர் ஆக்கிடுவாங்க. அப்புறம் அப்படி இவர் தான் செக்ரட்டரி, இவர் காலத்தில் தான் நாங்கள் ஆலயத்தை கட்டினோம் எழுப்பினோம். இந்த ஆலயம் இடிந்து கிடக்கிறதே, கல்வர் குவியாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிச்சு போயிட்டே இருக்கணும். மொபைல் சர்ச் அந்த காலத்துல ஆதி சபையில எங்கேயாவது இருந்துச்சா? இன்னைக்கு இந்த ஆர்கனைசேஷன், நிர்வாகங்கள், கட்டடங்கள் தான் நம்மளை முடக்கி வச்சிருச்சு. நான் இந்த சபையில அங்கத்தினர், பரலோகத்தில் நீ அங்கத்தினரா? அதை பார்க்குறியா? நாங்கள் ஃபுல் காஸ்பல். இங்க இருக்கும்போது சொல்லுவார் அந்த ஃபாதர், டேய் எங்க போனாலும் பரவாயில்ல, அந்த பெந்தகோஸ்துக்காரங்கிட்ட மட்டும் நீ போகக்கூடாது. ஏன்? அவங்க நம்மளாம் ஆதிடா, அவங்க பாதி அப்படின்பாரு. இப்போதான் தெரியுது பாதி என்ன போட்டு நம்மளை ஆதியாக்கி இருக்குன்னு. ஆமா, இல்ல, இதெல்லாம் மனுஷ தன்மை, லௌகீக காரியம். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டு தெரிஞ்சிருக்கிறார். மனைவி தெரியும். நான் என் மனைவி ஜெபம் பண்ணுவா பிரதர். சரி, மனைவி சாப்பிட்டா உனக்கு வயிறு நிரம்பிடுமா? என்னது இது? யார் சொன்ன? உங்களை யார் இப்படி உட்கார வச்சிருக்கிற? இது என்னையா உபதேசம்? இது என்ன எழுப்புதல்? இது என்ன ஆவி? நான் பைபிள் படிக்கும் போது 1000 கேள்வி கேட்பேன். வாழ்ந்தால் ஒழுங்கா இயேசுக்கா வாழுங்கள். நீ நாமத்தை வைத்துக் கொண்டு தரித்துக் கொண்டு ஏமாற்றுகிற வேலை நமக்கு வேண்டாம். பணத்துக்காக, உலகத்துக்காக, நாகரிகத்துக்காக வாழ்ந்தது போதும். அவர் பரலோக மேன்மையை திறந்துட்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்தோழவும் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமா என்று. அவர் யாரு தெரியுமாங்க? ரோம குடியுரிமை அந்த காலத்துல பெற்றார். இன்னைக்கு அமெரிக்க குடியுரிமை வேணும்னா ட்ரம்ப் சொல்றாரு, 35 கோடி இருந்தா எங்க நாட்டில் குடியுரிமை கொடுக்கிறேன். என்னவா? உங்ககிட்ட 35 கோடியை கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறது? நாட்டு குடியுரிமைக்கு இவ்வளவு கோடி ஏன் கட்டி நீங்க போகணும்? நமக்கு இலவசமா ஆண்டவர் கொடுக்கிறாரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அடுத்த ஒரு ராஜா வருவாரு, இல்ல அவர் கொடுத்தது எல்லாம் செல்லாது, இன்னும் ஒரு 25 கட்டினா எங்க போவீங்க? தலையை வைப்பீங்களா, காலை வைப்பீங்களா? நம்ம கிட்னி வாங்க கூட ஆள் கிடையாது. வயசான போன கிட்னின்றான் ஒருத்தன், திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கொடுக்க மாட்டேன்றான். அவன் சொல்றாங்க, அடுத்த கிட்னியை இன்னொரு ஆளுக்கு வித்துருவோம். அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லையா? நம்ம வாங்க ஆள் இல்லை, நேசிக்க ஆள் இல்லை, நாதி இல்லை. ரோட்ல கிடந்த மிதிக்கப்படுவதற்கு ரத்தத்தில் கிடந்த நம்மளை தேடி வந்து இயேசு ஜீவனை கொடுத்தார். பிழைத்திரு என்று சொன்னார், வாழ்ந்தர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கணும். அவர் யாரு? இயேசு. மனைவி ஜெபம் பண்றாங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு மணவாளனும் பிறந்த குழந்தை கூட ஜெபிக்கணும். மணவாளன் தன் மணவரை விட்டு வெளியே வரட்டும். பச்சிலன் குழந்தை கூட நினைவே நேரல உபவாசித்து ஜெபித்தார்கள். உனக்கு பால் கிடையாது. ஆடு மாடு மிருகங்கள் கூட உபவாசம் எடுத்தது. 2 நாளைக்கு நாய்க்கு சோறு போடனா அது வெறி பிடிச்சு காடிச்சிடும், அது கூட உபவாசிச்சு. ஏன்னா சர்வ சிருஷ்டிக்கு ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்னமோ சபையை பத்தி மேன்மை பாராட்டி நாங்க அப்படி இப்படின்னா, இது சாத்தானுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இது என்ன அகந்த? நானும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறித்து அல்லாமல்
சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்படிப்பட்ட அந்த பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ரோமன், என்னை கை நீட்டி நீ அடிக்க கூடாது. அந்த காலத்துல ஒருத்தன் ரோம குடியுரிமை பெறணும்னா ஆசியாவில் 250 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்கணுமா? எத்தனை பேருக்கு? 250 கோடி. இங்க இருந்து கனவா மலை, இந்த பக்கம் செட்டியப்பட்டியா எழுமலையா? நம்ம எந்த ரோட்ல இருக்கோம்? எங்க இருந்தா எனக்கு என்ன? சொல்லுங்க. இப்படியே போனீங்கன்னா இங்க எங்க தேனி, இது சாரி ராஜபாளையம் ரோடு போயிடும்ல, பேரையூர் ராஜபாளையம் போவோமா? ராத்திரி அப்படியே தோத்திரம் பண்ணிட்டு அது போவோம். ஆண்டவரே வாங்க சீக்கிரம், மாரநாதா வாங்க. ஆமா, அந்த காலத்தில் ஒரு பாஸ்டர் இங்கே இருந்தார் மாரநாதாவில். நாங்கள்லாம் அப்படியே சினிமா போகும்போது பிரகாசன் ஒருத்தர் இருந்தார், இருக்காரு. நம்ம இங்கே ஒருத்தர் வாண்டியார் கருப்பையார் இருக்கார். நாங்களாம் சினிமா போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்ல, இன்றுவே நீ மறித்தால் நாளைக்கு எங்கே போவார்? எங்களை பார்த்து தான் அவர் சொல்லுவார். பத்தியா நம்மளை மிரட்டுறாரு. பிரகாசன் சொல்லுவார், பத்தியா நம்மளை. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் எஸ்பிஎஸ்லேருந்து. அது என்னது, இந்த ரோடு பிஎம்டி காலேஜ் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கு, 4 ரோடா, தீனாவளக்கில் இருக்க. ஆமாம், டே பறந்துராத பயந்துராதன்னு வேற. எனக்கு ஒரே ஆட்டமாக இருக்கும். இன்றிரவே நீ மறித்தால் நாளை, அந்த வார்த்தை இன்னைக்கு வரை எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு அது கத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ பூமியிலே இருந்திருக்க மாட்டேன். சொல்லுங்க, இயேசு எவ்வளவு நல்லவன். சொல்லுங்க, இயேசு எவ்வளவு. அப்போ இந்த இயேசுவை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க நல்லவர் நீங்களே அனுபவிச்சு. இவர் எப்போதான் வெளியே போவாரு? ஒரு தண்ணி கிடக்கிற இடத்துல கிடந்தா சாக்கடையே கிடக்கும். புறப்பட்டு ஓடிக்கிட்டேன்னு சொன்னீங்க, இறைக்கிற கேணிதான் ஊரும், தண்ணி சுத்தமாகும். அப்ப பவுல் பாருங்க, அவ்வளவு ஆசியாவுக்கு அதிபதி, ரோம குடியுரிமை பெற்றவன், இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும், இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த இயேசுவுக்காக நான் பாடுபடவும் சிலுவையில அடிக்கப்படவும் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் நஷ்டமா என்ன? எல்லாத்தையும் நஷ்டம். இப்ப எதுக்கு இந்த குடும்பம் எனக்கு தெரியல. இப்ப இவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 மாடி வீடை கட்டிட்டு பிள்ளைகளை அப்படியே போயிட்டு ஏன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அட்னக்காலை போட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு இவங்களுக்கு ஒரு கூட்டம்? எதுக்கு இந்த ஜெபம் பண்ணணும்? அவங்கள பிடிச்ச ஆண்டவர் தூங்க விட மாட்டார், கத்திக்கிட்டே கிடையாது. நீ அழுதால் உலகம் சந்தோஷமா இருக்கும், நீ அழுதால் உலகம் மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள் துக்கம், அவரை பாருங்க எத்தனை முறை பிரச்சனை. ஒரு காலத்தில் ஒரு முறை ஒரு போஸ்டரில் ஒருத்தருடைய படம் ரட்சிக்கப்பட்டு போட்டார், பூஜாரி படத்தை போட்டு அது ஒரு கேஸ் ஆகி பெட்டி கேஸ் ஆச்சு. என்ன முடிஞ்சிருச்சேன்? முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும். ஆமாம், கர்த்தர் எப்படி அற்புதமாக காப்பாற்றிட்டு வந்தார். அவர் வாட்டுக்கு வாங்கிட்டு இன்னும் ப்ரொமோஷன் வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு உருவுக்கு ஓடிடலாம். எது கத்தணும்? அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து நம்ம எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த இடத்துல வைத்து கர்த்தருடைய நாம மகிமையடையணும். அப்ப இந்த இயேசுவுக்காக நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? இதுதான் பலி. பலியானீரே, பலியானீரே, இதுதாங்க இன்னைக்கு. இந்த பலிய நம்ம என்ன செய்யணும்? இந்த ரத்தத்தை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். நானே உயிர் தரும் உணவு, ஜீவ அப்பம். இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் ஒரு நித்தியம் இருக்கிறது, ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. இதை நினைவாய் செய்யுங்கள், இதை குடியுங்கள், புசியுங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த ஜீவ அப்பமாகிய வார்த்தை நம்ம கேளுக்கொண்டு புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சொல்லணும். கிராமமா போகணும், போய் இயேசு அறிவிக்கணும். அப்பா உனக்காக ஜெபம் பண்ணையா. எனக்குலாம் எத்தனை பேர் அழுதாங்க. எனக்கே சிரிப்பா இருக்கும். 2வது சினிமா காட்சி பார்த்துக்கிட்டு வர சிபிஎம் சர்ச்சில் தப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பார்த்து பாவம், இந்த குளிரில் போய் இப்படி தப்பு அடிச்சுக்கிட்டு அல்லேலூயா கத்துறாங்களேன்னு நினைச்சா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, உனக்காகலாம் இத்தனை வருஷம் ஜெபிச்சேன்னு தெரியுமா, கர்த்தர் உன்னை ரட்சித்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அழுகிறதுனால உலகம் சந்தோஷமா இருக்குது. நம்ம அழுகிறத விட்டாதான் அரசாங்கத்துக்கு ஆபத்து வந்துடும், அழிவு வரும், சடுதியிலே வரும். துண்டை காணும் துணி காணும் ஓடும்.
கிறிஸ்தவம் என்றால் நம்ம இன்னைக்கு ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். அதனாலதான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தமிட்டு அழுதார், பிதாவே இந்த ஜனங்களை சங்கையும். எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, என்ன சொல்லும், மாம்சம் மரணத்தை ருசி பார்த்தாராம். எபிரேயர் 5:8 சொல்லுகிறது, 7:8 சொல்லுகிறது, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, எபிரேயர் 5:7-8 வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்களே, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, சொல்லுங்க எப்படி அழுதாரா, பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு தனக்காக அழுகல, எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதிருங்கள், உனக்காக உன் பிள்ளைக்காக தெருக்களிலே உயிர் மூச்சித்து செத்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக. குடிவெறியால் தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது, சபைகள் அலங்கோலமாய் போய்விட்டது, கல்வர் குகையாகிவிட்டது. இனியும் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, அடிதடி போடுவதற்கல்ல, ஜோடனை பண்ணுவதற்கல்ல. எனக்கு ஏசி வேணும், இந்த சபை ரொம்ப காலம் ஆச்சு கட்டு. நீங்க கட்டடத்தை கட்டாதீங்க, ஆத்மாவை கட்டுங்க. இயேசு விரும்புகிறார் அதை. இதுதான் இன்னைக்கு தேவை. அற்ப மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். அவருடைய ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவினுடைய இரத்தத்தினிடத்தில் வந்திருக்கிறீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர், the book of Hebrews chapter 12 12:24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இரத்தம், ஆண்டவரே காயினை எத்தனை நாளைக்கு நீ பழி வாங்காமல் இருப்பீர், அது கத்துது. ஆனால் இயேசுவினுடைய இரத்தம் என்ன செய்தார், நன்மையானவைகளை பேசுகிற. வருஷம் இருக்கட்டும், இந்த கொத்தி எரு போடுவோம், இந்த அத்திமரம் கனி கொடுக்கும், தண்ணீர் பாய்ச்சுவோம். நீங்க அடுத்த வருஷம் ஆன உடனே 2027 ஆண்டவர் என்ன பேச போறாரு, போன வருஷம் உனக்கு ஒரு வீட்டை தருவேனாரு, இந்த வருஷம் பங்களாவை தர போற. இது என்னது? கிறிஸ்தவம் எங்கேயோ வழி விலகுகிறது, எங்கேயோ நம்ம தவறிட்டோம், சுயநலவாதிகளா இருந்துட்டோம். நமக்காகவே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இப்படித்தான் ஓடுகிறோம். இல்ல, இன்னைக்கு நம்மளை தகன பலியாக்கணும். ஆட்டுக்குட்டி எங்கே? சமாதான பலிகள் எங்கே? நீ யார் மீதாவது மனத்தாங்களா இருந்தால் முதலாவது உன் காணிக்கை அங்கே வைத்து விட்டு ஓய் ஒப்புரவாது சமாதான பலி என்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒப்புரவாகணும், உன் கையாவது காலாவது உனக்கு இடரலாம் வெட்டி எறி சொல்லாருல்ல ஆண்டவர். இன்னைக்கு அதான் தகன பலி. யோபு தன் சிநேகிதருக்காக தன் பிள்ளைகளுக்காக கதறுகிறான், காலையில எழுந்து ஜெபம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், ஒரு எழுப்புதல் வரணும், சபை பாகுபாடு இல்லாம இருக்கணும், இந்த சபை பிரிவினை விலகணும். சபை பிரிவினை ஆவி உபதேசத்தின் பேரில் அன்பில்லாமல் போகிற காரியங்கள் எல்லாம் போய் நமக்கு ஒரு எழுப்புதல் வரணும். ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும், சொல்லுங்க, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். பேசுகிற இயேசுவினுடைய இரத்தத்தினிடத்துல தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்து. நல்ல ஒரு பாட்டு இருக்கு, அருமையான ஒரு பாட்டு. மேஜர் கொடுங்க தம்பி, நல்ல ஒரு பாட்டு. அதை பாடும்போது நம்ம காணிக்கை எடுக்கணுமா? காணிக்கை எடுக்கலாம். டி மேஜர் கொடுங்க பாப்போம். Thank you Lord. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாட்டு பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும், வேகமா எடுத்துருங்க. சேர்ந்து எல்லாரும் பாட போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜா
நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இப்ப இந்த ஆட்டுக்குட்டி இயேசுதான். அவர் அவங்க இருதயத்தில் தெரிஞ்சு கொள்ளணும். ஆட்டுக்குட்டி எங்கே? உனக்காக அடிக்கப்பட்டவர். இது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இவர் பரிசுத்தம் உள்ளவர். இவரை இன்னைக்கு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை சுத்திகரித்திருவார், பரிசுத்தமாக்கிடுவார். உங்க இரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை அழித்து விடுவார், விஷத்தை கொன்று விடுவார், பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்வார். இவர் தாங்க தகன பலியானார். எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த இயேசுவை நோக்கி அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுந்து நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பே
என்பர் உமக்காகத்தானே ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்மோடு வான் வீட்டில் என்னையும் சேருமே. கைகளை உயர்த்தி நான் சொல்லுங்க. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான் வீட்டில் என்னையும் சேருமே. அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஆட்டுக்குட்டியை நான் தெரிந்து கொள்வேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நான் தெரிந்து கொள்வேன். இயேசு இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொள்வேன். அடிக்கப்பட்டு உலகம் அல்ல, நாகரிகம் அல்ல, எனக்காக மரித்தீர். இச்சைகள் அல்ல. எனக்கு வேணும். இயேசு எனக்கு நீங்க வேணும். அப்பா ஜீவன். இயேசு எனக்கு இந்த வேண்டும். இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லை. செத்த கிரியைகளாய் முடங்கி போயிடுவான். ஜெபம் பண்ண முடியாது. எந்த காரியங்களும் நிறைவாகாது. செயலற்ற ஒரு வாழ்க்கையாய் போயிடும். இன்னைக்கு ஒரு ஜீவன்னா இயேசுதான். அந்த இரத்தத்துல ஜீவன் இருக்குது. ஆமென். அந்த இரத்தம் யாரை கழுவுதோ அவங்களுக்குள்ள ஒரு புது உயிர் வருது. ஆமென். தேவனோடு இணைக்கப்படுறீங்க. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே, இயேசுன்னு சொல்லுங்க. என்ன கழுவுன்னு சொல்லுங்க. கழுவும். என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. மன்னியும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கெத்செமனே இயேசுவேன்னு சொல்லு. எனக்காய் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினீரே. புதிய உடன்படிக்கை இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை தகனம் பலி அர்ப்பணிக்கிறேன். கழுவி என் பரிசுத்தமாக்கு. உடல் உமக்கு சொந்தம். என் உடல் உமக்கு சொந்தம். இனி உடலுக்கு அடிமை இல்ல. ஜீசஸ், சரீரத்துக்கு அடிமை இல்ல. இந்த சரீரத்தை நித்தியத்துக்கு அடிமை. தகன பலியாய் வார்த்தைக்கு அடிமை. அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவருக்கு அடிமை. சொல்லுங்க அடிமை. உம்மை சுமக்கிற ஆடையமாய் மாற்றும். சொல்லுங்க மாற்றும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆமென். எல்லா பொல்லாத அழுக்கற துடைக்கிற இயேசுவின் இரத்தம் கழுவுவதாக. அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிப்பதாக. போராடுகிற பொல்லாத ஆவியை விலகு. இச்சையின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், அந்தகாரத்தில் இருக்க பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக. நாங்கள் புத்தி தெளியவும் தகப்பன் வீட்டிலே இருக்கவும் மீண்டும் நாங்கள் தகப்பனோடு உறவு கொண்டாடவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக என்ற வார்த்தையின்படி அழுகையோ பற்கடிப்போ முறுமுறுப்போ இல்லாதபடி எங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இறங்குவதாக, இருள் வெளிச்சமாவதாக. நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையும் காலத்தையும் நேரத்தையும் உமக்காக பயன்படுத்தவும் செலவழிக்கும் உதவி செய்யும். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்குவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்குவதாக. எலும்பு தேய்மானம் மாறுவதாக. நரம்பு தளர்ச்சிகள் மாறுவதாக. எல்லா வியாதியின் கிருமிகள் அழிக்கப்படுவதாக. குடும்பத்தில் காணப்படுகிற சண்டை நாவி வெளியே
வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வாக்குவாதத்தின் ஆவி வெளியேறுவதாக. இயேசுவின் இருள் வெளிச்சமாவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. நீ இங்கிருந்து ஜெபித்தாலும் வீடுகளிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார், அற்புதங்களை செய்கிறார். சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குகிறது. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்டவர் இன்றைக்கு ஒரு உயிர் தெழுந்த வல்லமையை உனக்குள் கொண்டு வருகிறார். திறந்த கல்லறைகளை, திறந்த வேதம், திறந்த மனம், திறந்த கண்கள், திறந்த வாசலை உனக்குள் வைக்கிறார். சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திர பலியிடுவோம், ஸ்தோத்திர பலியிடுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடு என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த நாளில் கூட்டத்தை ஆண்டவர் அற்புதமா நடத்தினாரே, கிருபையா நம்மோடு பேசினாரே. தேவ மனிதரை கொண்டு வந்து நமக்குள்ள ஒரு எழுப்புதலான வார்த்தைகளை, அக்கினியான வார்த்தைகளை, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை அனுப்பி சாம்பல்ல இருந்த நம்மளை இன்றைக்கு அக்கினியாய் மாற்றி இருக்கிறாரே, உயிர்ப்பித்திருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். ஆராதனை வேலைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய கிருபையுள்ள சத்தியத்திற்காக அனுகூலமான அனுக்கிரகமான வார்த்தைகளை நம்மோடு பேசி, மங்களகரமான வார்த்தைகளை பேசி, இருதயத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நம்மோடு பேசி, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் தேவை என்பதை இன்றைக்கு உணர்த்தியதற்காக நல்ல கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம்.